மீனாட்சி அம்மனே நேர்ல போய் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? யார் அந்த புண்ணியவான்? வடக்கு மொட்ட கோபுரத்தை 1877ஆம் வருஷம் 25 லட்சம் செலவு பண்ணி கட்டி, கோவில சுத்தி கல்லும் முள்ளும் குத்தாம இருக்க கல்லு பதித்து, காம்பவுண்ட் சுவரை சுத்தி காலையில பூக்கிற பூ, மாலையில பூக்கிற பூன்னு தோட்டம் வச்சு, பேரரசிக்கு சாதா குடத்துல தீர்த்தம் ஊத்தக்கூடாதுன்னு மீனாட்சிக்கும் சிவனுக்கும் தங்க குடம் வாங்கி கொடுத்தவராம். அப்படிப்பட்டவரு ஒரு நாள் வெளியூர் போயிருந்தாராம். இருட்டி போனதால வர முடியாம அங்கேயே ஒரு திண்ணையில பசியோட படுத்துட்டு கோவில நடக்கிற பூஜைய பத்தியே நினைச்சிட்டு இருந்தாராம். மீனாட்சியே அவர் எப்பவும் சாப்பிடுற வெள்ளி தட்டுல பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்க வந்தது மீனாட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு, காலையில கோவிலுக்கு வர அங்க தட்டு திருடிட்டான்னு ஒருத்தன் கட்டி போட்டிருக்காங்க. இவர் இந்த தட்டான்னு கேட்க, இது எப்படி உங்க கையில வந்ததுன்னு கேட்டாங்க. அதுக்கு மீனாட்சி இரவு உணவு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாராம். இனிமேல் நான் மதுரை விட்டு போக மாட்டேன், நான் போனா அம்பாள் என்னை தேடி வர்றாங்கன்னு தன் மனைவி இறந்ததுக்கு கூட போகாம இருந்தாராம். மீனாட்சி வீதி உலா வரும்போது பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரியே உயிர் போயிடுச்சான். அம்புட்டு நல்ல மனசு நாகப்ப செட்டியாருக்கு. Download ShareChat.